கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சாத்தான் எப்படி உருவானான்? அவன் யார்? சாத்தான் அழகா இருப்பானா? அசிங்கமா இருப்பானா? அவனை ஏன் யாராலும் கொன்று அழிக்க முடியாது என்பதை இந்த பதிவில் தெளிவாக பார்ப்போம். நம்முடைய தேவனாகிய கர்த்தர் வானத்தையும் பூமியையும் உருவாக்குவதற்கு முன்னமே பரலோகத்தில் தேவ தூதர்களை உருவாக்கினார். தேவ தூதர்கள் எல்லோருமே ஒரே வகையானவர்கள் அல்ல. அவர்களில் கேருபீன்கள், சேராபீன்கள், பணிவிடை ஆவிகள் என பலவிதமான வகை வகையான பிரிவினர் உண்டு. இதில் எல்லோருக்கும் மேலாக மிக முதன்மையானவர்களும் அதிக பலம் வாய்ந்தவர்களும் தேவனுக்கு மிக அருகில் செல்லக்கூடிய அனுமதியையும் பெற்றிருப்பவர்கள் கேருபீன்கள் மட்டுமே. அதில் லூசிஃபர் என்ற கேருபீன் தேவனுக்கு அருகில் மிக நெருக்கமாய் இருந்தவன். ஆர்க் ஏஞ்சல், அதாவது தலைமை தூதனாய் இருந்தவன் லூசிஃபர் என்ற கேருபீன் தான். மற்ற ஆர்க் ஏஞ்சல்களாகிய மிகாவேலுக்கு யுத்தம் செய்யும் பொறுப்பையும், காபிரியல் என்ற ஆர்க் ஏஞ்சல் அதாவது பிரதான தூதனுக்கு செய்திகளை அனுப்புகிற பொறுப்பையும் கொடுத்திருந்த தேவன் இந்த லூசிஃபர் என்ற பிரதான கேருபின் தூதனுக்கு 2 முக்கிய பொறுப்புகளை கொடுத்திருந்தார். ஒன்று எல்லாவற்றையும் காப்பாற்றுவது, இன்னொன்று தேவனை எப்போதும் துதித்து ஆராதித்து கொண்டே இருப்பது. இவனுக்கு உதவி செய்வதற்கு இவனுக்கு கீழே கோடாகோடி தேவ தூதர்களையும் தேவன் கொடுத்திருந்தார். மேலும் மற்ற எல்லா தூதர்களை காட்டிலும் லூசிஃபர் கேருபை மிக நேர்த்தியாக, மிக அழகுள்ளவனாகவும் அதிக ஞானமுள்ளவனாகவும் தேவன் உருவாக்கியிருந்தார். வேறு எந்த தேவ தூதர்களும் பரலோகத்தில் செல்ல முடியாத, அனுமதி இல்லாத இடங்களுக்கு கூட இந்த லூசிஃபராகிய பிரதான தூதன் செல்வதற்கு தேவன் அனுமதித்திருந்தார். பரலோகத்தில் அக்கினிமயமான மிக மேன்மையான பயங்கர ஒளி வீசும் கற்கள் உள்ள இடம் இருக்கிறது. அங்கு மற்ற தூதர்கள் செல்ல அனுமதி கிடையாது. ஆனால் இந்த லூசிஃபருக்கு மட்டும், அதாவது இவனுக்கு மட்டும்தான் அந்த அக்கினிமயமான கற்களின் நடுவே உலாவவும், அதாவது உலாவி செல்லும் அளவிற்கு தேவன் இவனை மேன்மைப்படுத்தி வைத்திருந்தார். அவன் நடந்து சென்றாலே அவனுடைய சிறகுகளிலிருந்து மியூசிக், இசை ஒலிக்குமாம். இதை குறித்து எசேக்கியேல் தீர்க்க தரிசனம் 28ஆம் அதிகாரம் 14, 15 வசனங்களில், நீ காப்பாற்றுகிறதற்காக அபிஷேகம் பண்ணப்பட்ட கேருப், தேவனுடைய பரிசுத்த பர்வதத்தில் உன்னை வைத்தேன், அக்கினிமயமான கற்களின் நடுவே உலாவினாய், நீ சிருஷ்டிக்கப்பட்ட நாள் துவக்கி உன்னில் அநியாயம் கண்டுபிடிக்கப்பட்டது மட்டும் உன் வழிகளில் குறையற்றிருந்தாய் என்றும் எழுதப்பட்டுள்ளது. மிகவும் அழகுள்ளவனாகவும், மிகவும் அறிவுள்ளவனாகவும், மிகவும் பலமுள்ளவனாகவும் தேவன் லூசிஃபர் என்ற பிரதான தூதனாகிய கேருபினை உருவாக்கி பரலோகத்தில் வைத்திருந்தார். பரலோகத்தில் அநேக காலங்கள் இவன் மிக மேன்மையானவனாக தேவ சமூகத்தில் நின்று தேவனை ஆராதிக்கிறவனாகவும், இவனுக்கு கீழ் உள்ள கோடாகோடி தேவ தூதர்களை தேவ சமூகத்தில் ஆராதனைக்குள் நடத்துகிறவனாகவும் இருந்தான். ஆனால் காலங்கள் செல்ல செல்ல இவன் தன்னுடைய மிகுந்த அழகு, மிகுந்த அறிவு, மிகுந்த திறமைகள் இதை நினைத்து கர்வம் கொண்டவனாகவும் அதிக பெருமை பிடித்தவனாகவும் மாறினான். தன்னை போல் ஒருவரும் இல்லை என்ற மேட்டிமையினால் பரலோகத்திலேயே பிரிவினைகளையும் கலகங்களையும் செய்தான். தன்னை உருவாக்கின தேவனையே எதிர்க்க ஆரம்பித்தான். தேவனுக்கு விரோதமாக எழும்பி தேவனுடைய சிங்காசனத்துக்கு மேலாக தன்னை உயர்த்துவதற்கும், தன்னை தேவனுக்கு ஒப்பாக, தேவனுக்கு சமமாக உயர்த்த முயற்சி செய்தான். தேவனை ஆராதிக்கிற தூதர்களை லூசிஃபராகிய தன்னை ஆராதிக்குமாறு ஏமாற்றி பிரிவினை செய்து வஞ்சித்தான். எனவே தேவன் லூசிஃபர் என்ற கேருபாக இருந்த பிரதான தூதனையும் அவனோடு கூட்டு சேர்ந்து கலகம் பண்ணிய அவனை சேர்ந்த தூதர்களையும் பரலோகத்திலிருந்து கீழே தள்ளிவிட்டார். தள்ளும்போது எது அவனை பெருமை பிடித்தவனாக மாற்றியதோ அந்த அழகையும் அறிவையும் அதிகாரத்தையும் பறித்து கொண்டு பரலோகத்திலிருந்து விரட்டி துரத்தி அவனை வெட்டி தள்ளிவிட்டார். அவனை எரித்து கரிக்கட்டையாய் தள்ளிவிட்டார். அதனால்தான் அவன் தள்ளப்பட்ட கொள்ளி அல்லவா
என்று வேத வசனம் சொல்கிறது. எனவே சாத்தான் அலங்கோலமானவனாக, அருவருப்பானவனாக, அகோரமான தோற்றமாய் மாறிவிட்டான். எசேக்கியேல் 28 அதிகாரம் 16, 17 வசனங்களில், உன் கொடுமை அதிகரித்து நீ பாவம் செய்தாய், ஆகையால் நான் உன்னை தேவனுடைய பர்வதத்திலிருந்து ஆகாதவன் என்று தள்ளி காப்பாற்றுகிற கேருபாய் இருந்த உன்னை அக்கினிமயமான கற்களின் நடுவே இராதபடிக்கு அழித்து போடுவேன். உன் அழகினால் உன் இருதயம் மேட்டிமையாயிற்று, உன் மினுக்கினால் உன் ஞானத்தை கெடுத்தாய், உன்னை தரையிலே தள்ளி போடுவேன் என்றும் எழுதப்பட்டுள்ளது. தேவனால் பரலோகத்திலிருந்து தள்ளப்பட்ட துஷ்ட தூதனாகிய லூசிபர் பூமியிலே விழுந்தான், சாத்தானாக விழுந்தான். அவனோடு சேர்த்து தள்ளப்பட்ட துஷ்ட தூதர்களும் பூமியில் துஷ்ட ஆவிகளாக சாத்தானாகிய லூசிபர் தலைமையில் கிரியை செய்கின்றன. லூசிபர் என்பது லத்தீன் வார்த்தையாகும். அதற்கு விடிவெள்ளி நட்சத்திரம் என்று அர்த்தமாகும். இதை குறித்து ஏசாயா தீர்க்க தரிசனம் 14 அதிகாரம் 12 14 வசனம் வரை, அதிகாலையின் மகனாகிய விடிவெள்ளியே, நீ வானத்திலிருந்து விழுந்தாயே, ஜாதிகளை ஈனப்படுத்தினவனே, நீ தரையிலே விழ வெட்டப்பட்டாயே, நான் வானத்துக்கு ஏறுவேன், தேவனுடைய நட்சத்திரங்களுக்கு மேலாக என் சிங்காசனத்தை உயர்த்துவேன், நான் உன்னதங்களில் ஏறுவேன், உன்னதமானவருக்கு ஒப்பாவேன் என்று நீ உன் இருதயத்தில் சொன்னாயே, ஆனாலும் நீ அகாதமான பாதாளத்திலே தள்ளுண்டு போனாய் என்று எழுதப்பட்டுள்ளது. தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்த போது அவற்றை மிக நேர்த்தியாக உருவாக்கினார். தேவன் எல்லாவற்றையுமே நேர்த்தியாகத்தான் உருவாக்கினார். ஆனால் இந்த சாத்தானையும் அவனை சார்ந்த தூதர்களையும் பரலோகத்திலிருந்து தேவன் தள்ளிய போது அவர்கள் அழகான நேர்த்தியான பூமியில் வந்து விழுந்தார்கள். சாத்தான் எங்கே இருந்தாலும் அந்த இடத்தை கெடுத்து நாசம் பண்ணி விடுவான் அல்லவா? அதனால்தான் பூமியை நாசம் பண்ணி ஒழுங்கற்றதாக மாற்றிவிட்டான். எனவேதான் ஆதியாகமம் 1 அதிகாரம் முதல் 2 வசனங்களில், ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார், பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் இருந்தது என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. சாத்தான் பூமியில் விழுந்ததால் அழகான நேர்த்தியான பூமியை ஒழுங்கின்மையும் வெறுமையுமாக மாற்றிவிட்டான். அதன் பிறகு தேவன் பூமியை மறுபடியும் சீர்படுத்தி பூமியில் உயிரினங்களை உருவாக்கி மனிதர்களை சிருஷ்டித்தார். மனிதர்களை தேவன் தமது சாயலிலும் தமது ரூபத்திலும் உருவாக்கினார். அது மாத்திரமல்ல, பூமியை ஆளுகை செய்யும் அதிகாரத்தையும் அவர்களுக்கு கொடுத்து தினமும் அவர்களோடு தேவன் நேரடியாக பேசிக் கொண்டிருந்தார். இதையெல்லாம் பார்த்து கொண்டிருந்த சாத்தானுக்கு ஏகப்பட்ட பொறாமை வந்தது. நான் எப்படிப்பட்டவன், எவ்வளவு மேன்மையாயிருந்தேன், எனக்கு தந்திருந்த எல்லா அதிகாரத்தையும் என்னிடமிருந்து பறித்து கொண்டு பரலோகத்திலிருந்து என்னை தள்ளிவிட்டு இப்போது இந்த அற்பமான மண்ணிலிருந்து உருவாக்கப்பட்ட இந்த சிறிய மனிதர்களுக்கு எல்லா அதிகாரத்தையும் கொடுத்து இவர்களோடு பேசி கொண்டிருக்கிறாரே. பரலோகத்தில் நான் இருந்த அந்த மேன்மையான இடத்திற்குத்தானே இந்த அற்பமான மனிதர்களை கொண்டு போக போகிறார். இதை விடவே கூடாது என தந்திரமாய் யோசனை பண்ணினான். சாத்தானால் தேவனை ஒன்றும் செய்ய முடியாது. ஆனால் அவர் உருவாக்கிய தேவதூதனாகிய தன்னை காட்டிலும் மிக சிறியவர்களாகிய மண்ணான மனிதர்களை எளிதாக ஏமாற்றி விடலாமே. இவர்களை தேவனுக்கு எதிராக மாற்றி கீழ்ப்படியாமல் பாவம் செய்ய வைத்துவிட்டால் இந்த மனிதர்களையும் தேவன் பரலோகத்திற்குள் அனுமதிக்க மாட்டார். இவர்களுக்கு தேவன் கொடுத்த அதிகாரத்தையும் இந்த மனிதர்கள் இழந்து போவார்கள். முழு பூமியின் அதிகாரத்தையும் மனிதர்களிடமிருந்து நாம் திருடிக் கொள்ளலாம் என தந்திரமாய் யோசித்தான். அப்படி யோசித்துத்தான் ஏதேன் தோட்டத்தில் ஆதாமையும் ஏவாளையும் வஞ்சித்து ஏமாற்றி பாவம் செய்ய வைத்தான். அவர்கள் பூமியின் மீதுள்ள தங்கள் ஆளுகையை இழந்தார்கள். அதை சாத்தானாகிய பிசாசு திருடி கொண்டான். முழு பூமியும் சாத்தானாகிய பொல்லாங்கனுக்குள் விழுந்தது. பூமி சபிக்கப்பட்டது. பூமியில் மனிதர்களை உருவாக்கியதற்காக தேவன் மனஸ்தாபப்பட்டார் என்று வேதம் சொல்கிறது. தேவன் மிகவும் வேதனைப்பட்டார். பரலோகத்தில் தன்னை தேவனாக காண்பிக்க முயற்சி செய்த லூசிபராகிய சாத்தான் பூமியில் தேவனால் உருவாக்கப்பட்ட மனிதர்களை வஞ்சித்து அவர்களிடம் சாத்தானாகிய தன்னை தேவனாக காண்பித்து தன்னை வணங்கும்படி மனிதர்களை வஞ்சித்து வைத்திருக்கிறான். பாவம் செய்த மனிதர்களை தேவனால் பரலோகத்திற்குள் அனுமதிக்க முடியாது. அவர் மகா பரிசுத்தமும் நீதி நிறைந்தவருமாய் இருக்கிறார்.
ஆனால் மனிதர்கள் மீது அதிக அன்பும் இரக்கமும் உள்ளவராகவும் தேவன் இருக்கிறார். எப்படியாவது மனிதர்களை மீட்டு பரலோகத்திற்கு அழைத்து செல்ல தேவன் விரும்பினார். ஆனால் பாவியான மனுஷனால் மகா பரிசுத்தமான பரலோகத்திற்குள் அவனை விட முடியாதே. அதாவது பாவியாகிய மனிதன் தன்னைத்தான் பரிசுத்தமாக்கி கொள்ளவும் முடியாது. எனவே அவனை பரலோகத்திற்கு கூட்டிச் செல்லவும் முடியாது. அதாவது வேதம் சொல்கிறது, ரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு இல்லை. பூமியில் எல்லோருமே பாவிகள் தான். பிறக்கும் போதே குழந்தையே பாவத்தில் தான் பிறக்கிறது என வசனம் சொல்கிறது. ஆட்டு ரத்தம், கோழி ரத்தம் எல்லாம் மனிதனுடைய பாவத்தை போக்க முடியாது. மனித ரத்தம் தான் மனிதனுடைய பாவத்தை போக்க முடியும். ஆனால் பூமியில் எல்லா மனிதர்களுமே பாவிகள் தான். ஒரு பாவியான மனிதனுடைய ரத்தம் இன்னொரு பாவியை மீட்க முடியாதே. ஒரு பரிசுத்த மனித ரத்தம் சிந்தப்பட வேண்டும். ஆனால் தேவன் ஆவியாய் இருக்கிறார். அவர் நித்தியமானவர். அவர் மரிக்க முடியாது. அதனால்தான் தாம் ஒருவராய் சாவாமை உள்ளவரும் சர்வ வல்லமை உள்ளவரும் ஆகிய தேவன் மனிதர்களின் பாவங்களுக்காக ரத்தம் சிந்தி மரிப்பதற்காகவே இயேசு என்ற நாமத்தில் மனிதனாக ஒரு கன்னியின் கர்ப்பத்தில் பிறந்தார். இது நாம் எல்லோரும் அறிந்ததே. இந்த பூமியின் மீது மனிதர்களுக்கு தேவன் கொடுத்திருந்த அதிகாரத்தை ஏதேன் தோட்டத்தில் மனிதர்களை ஏமாற்றி சாத்தான் திருடி வைத்திருந்தான். ஆனால் சிலுவையில் இயேசு மரித்து உயிர்த்து சாத்தானிடமிருந்த பூமியின் அதிகாரத்தை மறுபடியும் இயேசு பறித்து கொண்டார். சாத்தானுக்கு நாம் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. சத்துருவை மேற்கொள்கிற அதிகாரத்தை இயேசு நமக்கு தந்திருக்கிறார். சாத்தானை ஏன் யாராலும் அழிக்க முடியாது என்றால், சாத்தான் பூமியிலிருந்து உருவாக்கப்பட்டவன் அல்ல. பூமியிலிருந்து உருவாக்கப்பட்ட எல்லாமே அழியக்கூடியவை, மரணிக்கக்கூடியவை. இந்த பூமியே அழியக்கூடியதுதான். ஆனால் சாத்தான் பரலோகத்திலிருந்து உருவாக்கப்பட்டவன். பரலோகம் நிரந்தரமானது, நித்தியமானது, காலங்களுக்கு உட்பட்டது அல்ல. சாத்தான் என்ற தேவதூதன் நித்தியத்தில் உருவாக்கப்பட்டவன். அதனால்தான் மனிதர்களாகிய நம்மால் சாத்தானை கொல்லவோ அழிக்கவோ முடியாது. ஆனால் தேவனால் எல்லாம் கூடும். எனவேதான் உலகத்தின் நியாய தீர்ப்பு நாளில் இயேசு சாத்தானையும் அவனுடைய தூதர்களையும் அக்கினியும் கந்தகமும் எரிகிற நரகத்தில் தள்ளுவார். அங்கே சதா காலமும் சாத்தான் வாதிக்கப்படுவான். அவனை வணங்கி பின்பற்றுகிற மனிதர்களும் அவனோடு சேர்ந்து நரகத்தில் தள்ளப்படுவார்கள். பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடிப்போவான் என்று கர்த்தர் சொல்கிறார். நாம் பயப்பட தேவையே இல்லை. இயேசுவின் இரத்தத்தால் மீட்கப்பட்ட நம்மிடம் சாத்தானுக்கு எந்த அதிகாரமும் கிடையாது. இயேசு சீக்கிரமாய் வரப்போகிறார். நாம் நம்மை இரட்சித்த இயேசுவோடு பரலோகத்தில் யுகா யுகமாக அழிவில்லாமல் பேரானந்தமாய் வாழப்போகிறோம். எனவே இனி சீக்கிரமாய் நடக்கப் போகிற இயேசுவின் இரகசிய வருகையில் எடுத்துக்கொள்ளப்பட ஆயத்தமாவோம். ஆமேன்.